ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜி எலக்ட்ரிக்கல்ஸ் கோபி. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வே சுவிட்சில் ஒரு லைட்டை எப்படி ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அதனுடைய கனெக்ஷன் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்களே, இதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை பார்த்திங்கன்னா, ஒரு ஹோல்டர் எடுத்துருக்குறோம். இது வந்து ஹோல்டரு உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங் டென்ஷன் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஒரு ஸ்ப்ரிங் டென்ஷன் கூட ஸ்டக் ஆச்சுனால லைட் எரியாது. அப்புறம் அதே மாதிரி ஒரு சுவிட்சு, ஒன் வே சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கோம். 2 டெர்மினல் இருக்குது. இதுக்கு 3 டெர்மினல் இருந்தால் அது 2 வே சுவிட்சு. இதுக்கு ரெட் கலரு, பிளாக் கலரில் ஒரு 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்திருக்கோம். அப்புறம் 0.5 வாட்ஸ் எல்இடி பல்ப் ஒன்று. அப்புறம் இதுக்கு தேவையான டூல்ஸ் பார்த்திங்கன்னா, டெஸ்டர் ஒன்று, ஒரு கட்டிங் பிளேயர் ஒன்றுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரெட்டு, பிளாக்கு இந்த 2 ஒயர் தான் நம்ம வந்து இந்த கனெக்ஷன் டயக்ராமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, ரெட்டு வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், பிளாக் வந்து நியூட்ரலுக்கு யூஸ் பண்ண போகிறோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் ஒயர் எடுத்துக்கிறோம். இந்த பிளாக் ஒயர் வந்து நியூட்ரல். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு சீவிக்கிறோம். இதை வந்து சீவிட்டு அப்படியே முறுக்கி நம்ம வந்து ஹோல்டு பண்ணுவோம். இப்போ வந்து ஹோல்டர் கழட்டி வச்சுருக்கேன். இந்த எண்டு கேப் வந்து லாஸ்ட்டாக தான் போட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போவே போட்டோன்னா உங்களுக்கு கனெக்ஷன் நல்லா தெரியாது. அதனால் நல்லா முறிக்கிறோம் நியூட்ரல் ஒயரை. நல்லா முறுக்கி விட்டு ஒயர் பார்த்திங்கன்னா இப்படியே கொண்டு போய் நம்ம எப்போவுமே வந்து கனெக்ஷன், அதாவது டெர்மினலினுடைய ஹோல்ஸில் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கனெக்ஷன் வந்து லூஸ் ஆயிரும். அதனால் ஒயரை வந்து நல்லா சீவி விட்டு மடித்து இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணி விட்டுங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒயரை இன்செர்ட் பண்ணணும். நல்லா இன்செர்ட் பண்ணுற ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வெளியே தெரியணும். ஓகேங்களா? அந்த நல்லா உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பார்த்துக்கணும் டைம், நல்லா இன்செர்ட் ஆகிருக்கா இல்லையான்னு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் ஒயர் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து வந்து ஃபேஸ் ஒயர், ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சீவி விடணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா சீவி விட்டு நல்லா முறுக்கி மடித்து விட்டுக்கணுங்க. மடித்து விட்டு இப்போ அந்த ஹோல்டருடைய இன்னொரு டெர்மினல் இருக்குல்லங்க, அந்த டெர்மினலில் இதை வந்து இன்செர்ட் பண்ணி ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கணும். லூஸ் துளியோடு இருக்கக்கூடாதுங்க. நான் ஏன் லூஸ் வந்து துளியோடு இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா, லூஸ் இருந்தது அப்படின்னா, லூஸ் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா, ஒன்று ஒயர் மெல்ட் ஆகி நம்ம லோடு, அதாவது பல்ப் வந்து சீக்கிரம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதனுடைய மேல் கப்பு இதை வந்து போட போகிறேங்க. இது வந்து சேஃப்டிக்கொசரம் இருக்கிறதுங்க. ஹோல்டருடைய மேல் பகுதியில் இருக்கிற கப்பு பார்த்திங்கன்னா குழந்தைகள் தொடாமல் இருக்கிறதுக்கொசரம். ஏன்னா தொட்டால் சாக்கடிக்காது, அதுக்கொசரம் தான் இந்த கப்பு கொடுக்குறாங்க. போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம நியூட்ரல் ஒயர் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. அடுத்தது வந்து நம்ம ஃபேஸ் ஒயர் தான் நம்ம வந்து இப்போ எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபேஸ் ஒயரை வந்து இப்போ அளவு வச்சு கரெக்டாக பாதியில் கட் பண்ண போகிறோங்க. 2ஆக கட் பண்ணியாச்சு. 2ஆக கட் பண்ணிவிட்டு ஹோல்டர்லேருந்து வர ஒயரை சீவிக்கிறோம். அதே மாதிரி அந்த இன்னொரு ஒயர் கட்டாக துண்டுன்னு சொல்லுங்க, அதையும் வந்து சீவிக்கிட்டோம். 2 துண்டு நம்ம சீவி வச்சிட்டோம். இப்போ ஹோல்டர்லேருந்து வர ஒயரை வந்து நல்லா முறுக்கி மடக்கி விட்டுக்கிட்டோம். இப்போ வந்து அந்த ஒன் வே சுவிட்ச் வச்சுருக்கோம்லங்க, அதில் வந்து இப்போ நம்ம வந்து மேல் டெர்மினலில் தான் வந்து நம்ம அந்த ஹோல்டர்லேருந்து வர ஒயரை கொடுக்கணும். ஏன்னா அதுதான் லோடுக்கு போகிறது. லோடு அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா, 0.5 வாட்ஸ் எல்இடி பல்புக்கு போகிற ஒயரை வந்து இன்செர்ட் பண்ண போகிறோங்க. இப்போ மேல் டெர்மினலில் வந்து சுவிட்சினுடைய மேல் டெர்மினலில் ரெட் கலர் ஒயரை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு ஒயர் கட் பண்ணி வச்சோம்லங்க, இந்த ஒயரை வந்து நல்லா முறுக்கி ஒயரை நல்லா மடக்கி விட்டு உள்ள சுவிட்சினுடைய கீழ்ப்பகுதி, அதாவது இதுதான் லைன், அதாவது டெஸ்ட் வச்சா லைட்டு எரியிற லைன் தான் வந்து ஃபேஸ். அதை அந்த ஃபேஸ் டெர்மினலில் வந்து நம்ம இதை வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிக்கிறோம். லூஸ் துளியோடு இருக்கக்கூடாதுங்க. அதான் ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டே இருக்கிறேன், லூஸ் கனெக்ஷன் எங்கேயுமே எலக்ட்ரிக்கலில் இருக்கவே கூடாது. ஓகேங்களா? இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ 2 ஒயர் தனியாக இருக்குது. இப்போ தொடர் இணைப்பு தாங்க இது. இந்த தொடர் இணைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் ரெட் ஒயர் கொடுத்துருக்குற ஃபேஸுக்கோசரம், இன்னொரு பக்கம் வந்து பிளாக்கு. ஓகேங்க. இப்போ பல்பு இன்செர்ட் பண்ணிடுறோம். நம்ம கனெக்ஷன் முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஆனில் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த 2 டெர்மினலையும் வந்து நல்லா சீவி வீட்டுக்கு போகிறோம். ஓகே, சீவியாச்சு.
இப்போ இது வந்து ஒரு தொடர் இணைப்பு, அதாவது சுவிட்சுக்கு போய் சுவிட்சிலிருந்து பல்புக்கு போய் பல்ப்லேருந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயர் வழியாக வெளியே வந்துடுதுங்க. இது வந்து ஒரு தொடர் இணைப்பு, ஒரு எண்டில் முடிஞ்சு இன்னொரு எண்டில் வந்து லூஸ் இல்லாமல் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடணும். இப்போ இந்த சுவிட்ச் போர்டில் வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், எது ஃபேஸு எது நியூட்ரல்னு செக் பண்ணி தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஏன்னா ஃபேஸ் நியூட்ரல் மாற்றி கொடுக்கக்கூடாதுங்க. அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பிளாக் ஒயர் வந்து டெஸ்ட்டில் வச்சா லைட்டு எரியாத ஒயர். ஏன்னா அது வந்து டைரெக்டாக லைட்டுக்கு போகுது, லேம்புக்கு போகுது ஹோல்டருக்கு. இல்லைன்னா நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஷாக் அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் வந்துருச்சு டெஸ்ட் போர்டுக்கு. இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். டெஸ்ட்டு வச்சு நல்லா செக் பண்ணிக்கோங்க. சுவிட்சை போட்டால் லைன் இதில் வருது, ஓகேங்களா? லைட் எரியுதுங்களா? இதில் தான் வந்து ரெட் கலர் ஒயர் கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பிளாக் கலர் டைரெக்டாக லைன் போகுது. நீங்கள் வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் இல்லாத டைரெக்டாக அதை ஃபேஸில் இது பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக லைன் வந்துடும். இப்போ வந்து எப்போவுமே இடது பக்கம்தான் எப்போவுமே வந்து நியூட்ரல் வரும், வலது பக்கம்தான் ஃபேஸ் வரும், ஓகேங்களா? இது வந்து ஸ்டாண்டர்டுங்க, எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்டு ஒயர் கனெக்ஷன் அது. ஓகே, இப்போ நியூட்ரல் நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து இப்போ ஃபேஸ் லைனையும் இப்போ கொடுத்துட்டோம், ஓகேங்களா? சேஃப்டியாக தான் வேலை செய்யணும். இது உங்களுக்கு கனெக்ஷன் தெரியறக்கோசரம் உங்களுக்கு ஓப்பனாக வச்சு செய்கிறேன், ஓகேங்களா? கையோ எதுவுமே படக்கூடாது, ஓகேங்களா? ஓகே, இப்போ கனெக்ஷன் வந்து இப்போ சுவிட்சை போட போகிறோம். மேல் சுவிட்சை போட்டால் லைன் வந்து சுவிட்சுக்கு வந்துருச்சு, பார்த்துக்குங்க. அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேஸ் வந்து இப்போ சுவிட்சுக்கு வருதான்னு பார்த்தோம்னா ஓகே, டெஸ்ட் வச்சு பார்த்தா லைட் எரியுது. இப்போ வந்து கீழ் டெர்மினலில் ஃபேஸ் வருது, மேல் டெர்மினலில் ஃபேஸ் வரல, ஏன்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இப்போ சுவிட்சு போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போட்டோம், லைட் எரியுது. மேல் டெர்மினல் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்துருச்சு. இதுதான், இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம இப்போ ஓப்பனாக காமிச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் கனெக்ஷன் இந்த மாதிரி சேஃப்டிலாம் பண்ணிடாதீங்க. சுவிட்ச் எப்போவுமே ஒரு பாக்ஸ்லேயோ ஒரு ஒன் வே பாக்ஸில் கொடுத்து இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் போட்டு தோணிங்க. இது வந்து சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த லைட் எரியுங்க. இப்போ சர்க்கியூட் கட் பண்ணுறது தான் இந்த நம்ம சுவிட்ச் வைக்கிறோம், ஓகேங்களா? ஓகே, சுவிட்சை போட்டால் லைன் வரும். மறுபடியும் ஒரு டைம் பார்த்துக்குங்க, ஓகேங்களா? அவ்வளோதாங்க, நம்ம கனெக்ஷன் முடிஞ்சுது. சரி, ஓகே நண்பர்களே, இதே மாதிரியே உங்களுக்கு வந்து நான் இது வந்து சின்ன விஷயந்தான். இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறக்கோசரம் தான் இந்த வீடியோ போடுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.